கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இன்றைக்கும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அமர்ந்திருக்கிற, ஆயத்தப்பட்டிருக்கிற உங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், நம்முடைய கலக்கங்கள், இதெல்லாவற்றையும் நீக்கி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையினிடத்தில் இருக்கிறது. நாம் எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோமோ, அவ்வளவாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி செயல்படுகிறவராய் இன்றைக்கும் உங்களுக்கு நேராய் தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி நம்முடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து எல்லா செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். எங்கள் சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமலே கொட்டுல்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஏதாகலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு, தேவனோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தரோடு கூட இணைந்து செயல்படுங்கள் என்பதாக. நீங்கள் செயல்படுவதற்கு, எந்த காரியமாக இருந்தாலும் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய உதவியை நாடுங்கள். தேவனோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவரோடு இணைந்து செயல்படுங்கள். ஏனென்றால் நம்மால் தனிமையாக எதையுமே செய்ய முடியாது. நாம் தனிமையாக செயல்படும் விதமாக தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. ஆதியாகமம் 2:18 சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது அவனுக்கு நல்லதல்ல என்று கர்த்தர் காண்கிறார். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும், பூமியில் இருக்கிற அத்தனையும், சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனையும் தேவன் சிருஷ்டித்தார். எல்லாம் அவருடைய பார்வைக்கு நல்லதாகவே இருந்தது. மனிதனை மாத்திரம் அவர் சிருஷ்டித்து விட்டு அங்கே ஒரு தவறை கண்டுபிடிக்கிறார். இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு துணை வேண்டும் என்று ஆண்டவர் கண்டுபிடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நிச்சயமாக நம்மால் தனிமையாக எதையும் செய்ய முடியாது. இந்த சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு இன்னொரு மனுஷனுடைய துணை அவசியப்படுகிறது. இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் நமக்கு இன்னொரு மனிதனை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நாம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நான் தனியாக இதை செய்துவிட முடியும், தனியாக இதை சாதித்து விட முடியும் என்று நாம் நினைப்பது முற்றிலும் தவறு. ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். என் வாழ்க்கையே ஒரு தனிமையான வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது முற்றிலும் தவறானது. உங்களோடு கூட எப்பொழுதும் கர்த்தர் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எந்த மனிதனும் செய்ய முடியாத உதவியை, எந்த மனிதனும் சாதித்து விட முடியாததை தேவன் உங்களுக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டின் ஆரம்ப நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் தனிமையாக இந்த ஆண்டு செயல்பட மாட்டேன், என் தேவனோடு இணைந்து செயல்பட போகிறேன்.
தேவனோடு கூட இணைந்து செயல்படுவதை குறித்து நான் பேசுகிறேன். தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து செயல்படுவதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு, தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், பூமிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், நான் தேவன் இல்லாமல் செயல்பட்டதுனால தான் அநேக இடத்தில் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று? நிச்சயமாய் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாததனால தான் நான் இதிலே தோல்வி அடைந்தேன் என்று நீங்கள் உறுதியாக சொல்வீர்கள். தேவனுடைய ஒத்தாசை இல்லாததனால தான் இந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் உறுதியாக நம்ப முடியும். நிச்சயமாய் சொல்லுவீர்கள், தேவன் என்னோடு கூட இருந்தால் நான் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும். ஆனால் நாம் அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அநேகர் இப்படியாய் சொல்லுவார்கள், நான் இதை எப்படி செய்ய போகிறேனோ, இதை நான் எப்படி செய்ய போகிறேனோ. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் இதை செய்ய போகிறேன், நான் தனிமையாக விடப்பட்டிருக்கிறேன், நான் தனித்து இதை செய்ய போகிறேன் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அதே சிந்தனையோடு கூட அதை செய்ய போகிறார்கள். அவர்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அநேக நேரங்களில் செய்கிறார்கள், ஆனால் பெரிய வெற்றியை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இந்த ஆண்டு நான் எதையும் தனிமையாய் செய்ய போவதில்லை. எதை செய்ய போனாலும் என் கர்த்தரை நான் துணைக்கு அழைத்துக் கொள்வேன். பிதாவாகிய தேவனை அழைத்துக் கொள்வேன், குமாரனாகிய இயேசுவை அழைத்துக் கொள்வேன், பரிசுத்த ஆவியானவரை அழைத்துக் கொள்வேன். பிதாவே, இன்றைக்கு நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். இயேசுவே, நான் இதை செய்யும்படி ஆயத்தப்படுகிறேன், நீர் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நான் இதை இப்பொழுது செய்ய போகிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தோடு எல்லாவற்றையும் செய்யுங்கள். இப்பொழுது இதை நான் எப்படி செய்ய போகிறேனோ என்று எனக்கு இருதயத்தில் பயம் வருகிறது. இதை நான் எப்படி சாதிக்க போகிறேன் என்ற குழப்பம் எனக்குள்ளே பிசாசு உருவாக்குகிறான். நான் சொல்ல வேண்டும், நான் இப்பொழுது தனிமையாக இதை செய்யவில்லை, நான் இப்பொழுது தனிமையாக இந்த காரியத்தை சந்திக்க போகவில்லை, நான் தனிமையாக இப்பொழுது செயல்படவில்லை, என்னோடு கூட தேவன் இருக்கிறார். நாங்கள் இணைந்து இப்பொழுது செயல்பட போகிறோம், நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்று அறிக்கை பண்ணி பாருங்கள். உங்கள் பயம் போய்விடும், கலக்கம் போய்விடும். நீங்கள் தோல்வி அடைந்த இடத்தில் ஜெயிக்க ஆரம்பிப்பீர்கள். அநேகர் பாருங்கள், வெகு காலமாக காத்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை? ஏன் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை? அவர்கள் சொல்லுகிற பதில், நான் இன்னும் பலப்படவில்லை, நான் இன்னும் ஆயத்தப்படவில்லை. அநேகர் தங்களை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்திருப்பார்கள். ஏன் நீங்கள் இன்னும் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கவில்லை? நான் இன்னும் ஆயத்தப்படவில்லை, நான் இன்னும் பலப்படவில்லை, அதற்கு நான் இன்னும் தகுதி அடையவில்லை. இப்படி சொல்லுகிறவர்கள் ஒரு நாளும் பலப்பட போவது இல்லை, ஒரு நாளும் ஆயத்தப்பட போவதும் இல்லை, ஒரு நாளும் தகுதிப்பட போவதும் இல்லை. நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இதை செய்ய போகவில்லை, நான் என் தேவனோடு இணைந்து செய்ய போகிறேன், நான் இதை ஆரம்பிக்க போகிறேன், என்னோடு கூட இருந்து கத்த செயல்பட போகிறார். அவர் ஆரம்பிப்பது இல்லை, நானே ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டுடைய வேதத்திலே பாருங்கள், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தின் 16ஆம் வசனம். 1 நாளாகமம் 22:16 தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து சொல்லும் பொழுது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். தாவீது அவனுடைய ஒரு மிகப்பெரிய ஏக்கம், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். அதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு தங்கத்தை, வெள்ளியை, மரங்களை, அத்தனை ஆலயம் கட்டுவதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறான், சம்பாதித்துக் கொள்கிறான். தன் மகன் சாலமோனை பார்த்து சொல்லுகிறான், நான் ஆலயத்தை கட்ட விரும்பினேன், கர்த்தரோ நீ கட்ட மாட்டாய், உன் மகன், அவன் பேர் சாலமோன், அவன் ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தரனோடு சொல்லி இருக்கிறார். நான் யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாயிருந்தேன், அநேகருடைய இரத்தம் என் கையினால் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் தேவன் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார்.
என் மகன் வாலிப வயது இளம் வயதாக இருக்கிறான், அவன் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி விட்டேன். இப்பொழுது தாவீது சொல்லுகிறார் சாலேமனை பார்த்து, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தரோடு கூட இருப்பார். நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். நாட்கள் வருங்க, எனக்கான வேலை இன்னும் வரவில்லை, எனக்கு ஏற்ற வேலை வரும், எனக்கு இந்த மாற்றங்கள் வரும், அதன் பிறகு நான் இதை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் நடக்கட்டும், அதன் பிறகு நான் இவைகளை செய்ய ஆரம்பிப்பேன். உங்களால் ஒரு நாளும் செயல்பட முடியாமல் போய்விடும். நீங்கள் காத்திருந்த காலம் முடிந்து விட்டது. இது நீங்கள் எழும்பி செயல்பட வேண்டிய நாட்கள். நீங்கள் எழும்பி ஆரம்பியுங்கள். அது ஒரு தொழிலாக இருக்கட்டும், அது உங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கட்டும், அது உங்கள் வீட்டின் கட்டுமான பணியாக இருக்கட்டும், அது உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றின் துவக்கத்திற்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து காத்திருக்க வேண்டாம். நீங்கள் எழும்பி பிரயாசப்படுங்கள். நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் துவங்குங்கள், நீங்கள் துவங்குங்கள். யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். என்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். என்ன துவக்கம் என்னால் ஆரம்பிக்கப்படுகிறது, நான் துவங்குகிறேன், அற்பமாயிருக்கிறது. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது? சம்பூர்ணமாயிருக்கிறது. ஏன்? அதை கர்த்தர் முடிக்கிறார். நான் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் என் வேலை. தொடர்ந்து என்னை செயல்படுத்துவதும் தொடர்ந்து கிரியை செய்வதும் சம்பூர்ணமான முடிவை தருவதும் அவர் துவங்குவார் என்று நீங்கள் காத்திருக்கும் வரைக்கும் கதை நடக்காது. மோசே தேவனிடத்திலே வந்தான். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக பெரிய கடல் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை, நீர் இப்பொழுது அற்புதம் செய்ய வேண்டும். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் ஒன்று செய்ய முடியாது, உன் கரத்தில் கோல் கொடுத்திருக்கிறேன், போ சமுத்திரத்தை பிளந்து விடு, நீ போ சமுத்திரத்தை பிளந்து விடு என்று கர்த்தர் சொன்னார். மோசே போனான், கோலை உயர்த்தினான், சமுத்திரத்தை பிளந்தான். 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் நடந்து சென்றார்கள். நாம் செயல்படுகிற காலம் வந்துவிட்டது. நீங்கள் செயல்பட்டால்தான் தேவன் செயல்பட முடியும். ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இணைந்திருக்கிறார். நீங்கள் மௌனமாக இருக்கும் வரைக்கும் தேவன் செயல்படவே முடியாது. கர்த்தர் எனக்காக ஒரு கதவை திறப்பார், கர்த்தர் எனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்துவார், கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார், நான் அதன் வழியாக நடந்து போகலாம் என்று காத்திருக்கிறவர்கள் ஏமாந்து போகாதிருங்கள். தேவன் என்றைக்கோ எழுந்து புறப்படு என்று உங்களை பார்த்து சொல்லிவிட்டார். தேவன் என்றைக்கோ எழும்பி காரியத்தை துவங்கு என்று சொல்லிவிட்டார். நீ ஆரம்பி என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். நானோ இல்லை ஆண்டவரே, நான் ஆரம்பித்தால் செய்ய போகிறேன், இது எப்படி வரும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. வேதம் சொல்லுகிறது, தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாதிருந்தும் அவன் புறப்பட்டான். அவன் எழுந்து புறப்பட்டான். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறதுனால் எந்த பலனும் இல்லை. என் விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் செத்ததாயிருக்கிறது. நான் என் விசுவாசத்தில் கிரியையில் காண்பிக்க வேண்டாம், என் விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் எனக்காக ஒரு வழியை திறப்பார், கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார், கர்த்தர் வருவார், அதன் பிறகு பார்த்துக்கொள்ளலாம். கர்த்தர் ஆரம்பிப்பார், அதன் பிறகு நான் செயல்படுவேன் என்றால் நடக்காது. நீங்கள் ஆரம்பியுங்கள், கர்த்தர் உங்களில் இருந்து செயல்படுவார். முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்கள் அதை தேவனிடத்தில் எதிர்பார்க்காதிருங்கள். நீங்கள் முதல் அடி எடுத்து வையுங்கள். அவர் சொல்லுகிறார், எழுந்து புறப்படு. நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே, நீர் வந்து என்னை தூக்கி கொண்டு போங்க.
அவர் ஒருபோதும் வந்து உங்களை தூக்கி கொண்டு போவதில்லை. நீங்கள் எழுந்து ஒரு அடி எடுத்து வையுங்கள், அதன் பிறகு அவர் உங்களை தோளில் சுமப்பார். உங்கள் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். என் அன்பு சகோதரா, இன்னும் காலம் வரும் என்று காத்திருக்காதே, இன்னும் நாட்கள் வரும் என்று காத்திருக்காதே. எழுந்து புறப்படு, உன் காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனோடு இணைந்து ஒரே ஆவியாக இருக்கிறோம். தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் தேவனும் இப்பொழுது இணைந்திருக்கிறோம். கர்த்தரினிடத்திலே ஒன்று சொல்லுவார், நான் நம்புவேன், காத்திருப்பேன், கர்த்தர் அதை செய்வார். அது பழைய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாட்டின் காலம். இப்பொழுது கர்த்தர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவார், அதை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ. நியாயாதிபதிகள் 6:14. அப்போது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானவருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ, நீ போ. மீதியானவர்களுடைய கரத்தை உடைத்து அவர்களுடைய ஆளுகைகளை முற்றிலும் இல்லாமல் ஆக்குவதற்கு தேவனுக்கு சாதாரண விஷயம்தான். ஆனால் தேவனோ அதற்கு கிதியோனை அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. ஆண்டவர் நம்மை அனுப்பும் பொழுது நாம் சொல்லுகிறது என்ன? ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லைப்பா, எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு அனுபவம் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால் என்ன செய்ய முடியும் அதை முதலாவது செய். உனக்கு என்ன பலன் இருக்கிறது அதை செய். உன் ஆரம்பம் அற்பமாக இருக்கட்டும், பரவாயில்லை. நீ ஆரம்பித்து, நீ அற்பமான ஒரு ஆரம்பத்தை ஆரம்பி, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பிக்காதது வரைக்கும் சம்பூர்ணமான முடிவை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் ஆரம்பிக்கவே இல்லை, சம்பூர்ணமான முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாய் அது நடக்காது. அற்பமான ஒரு ஆரம்பம் தேவைப்படுகிறது. அது உங்களிடத்தில் இருக்கிறது, நீங்கள் தான் ஆரம்பிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வாசலை தட்டுவார், தட்டுவார், திறக்க மாட்டார். தட்டுகிறவருக்கு திறக்க முடியும், ஆனால் அவர் திறப்பதில்லை, தட்டுகிறார். எவன் திறக்கிறானோ அங்கே தேவன் கிரியை செய்கிறார். இப்போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ எழும்பு, காரியத்தை செய்ய ஆரம்பி. நீ செய்ய ஆரம்பி, காத்திருக்காதே. வானம் திறக்கப்படும், வானத்திலிருந்து பொக்கிஷங்கள் வந்து இறங்கும் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்காதே. கர்த்தர் எனக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பா, நான் என் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நடக்காது. நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் பிரயாசப்பட வேண்டும், நீங்கள் புறப்பட வேண்டும், நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் தேவனை நம்பி துவங்குங்கள். நான் போகிறேன், என்னோடு கூட கர்த்தர் வருகிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டு சொன்னார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய். கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்லி, யோசுவா, நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். இந்த தேசங்களெல்லாம் உன் கையில் கொடுப்பேன். நீ தான் இதை பங்கிடுவாய். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய் அப்படி சொல்லிட்டு, யோசுவா நீ காத்திரு என்று சொல்லலை. கர்த்தர் யோசுவா பார்த்து, நீ எழும்பி யுத்தங்களை நடப்பி என்று சொன்னான். நீ எழும்பி யுத்தம் செய்ய ஆரம்பி, எழும்பி பிரயாசப்படு, நான் உன் கூட இருப்பேன்.
நான் உன்னோடு கூட இருப்பேன். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். கோலியாத் மிகவும் உயரமான ராட்சதன். தாவீதை பார்த்தால் சிறுவன். கோலியாத்திற்கு மிகவும் பரிகாசமாக இருக்கிறது. நான் என்ன நாயா, நீ ஒரு தடி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று அற்பமாய் பேசுகிறான். ஆனால் தாவீது பாருங்கள், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தின் 45ஆம் வசனத்தில் தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறத பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். தாவீது சொல்லுகிறான், வந்து நிற்கிறது நான் தான், ஆனால் யுத்தம் கர்த்தருடையது. வந்து நிற்கிறது நான் தான், யுத்தம் கர்த்தருடையது. இன்னும் அந்த வசனம் சொல்லுகிறது 50ஆம் வசனத்தில், இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். ஆனால் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாமல் இருந்தது. வெறும் கூழாங்கல்ல வச்சு இந்த தாவீது கோலியாத்துக்கு நெற்றியை உடைக்கிறான். நெற்றி உடைந்தா அந்த மனுஷன் முகங்குப்புற விழுகிறான். அந்த கல் போய் அடித்த போட்ஸில் அவன் நெற்றி உடைந்த மண்டை ஓட்ட தொலைத்தால் அவன் பின்னாடி விழவானே தவிர முன்னாடி விழ வாய்ப்பில்லை. முன்னாடி விழ வாய்ப்பில்லை. முகங்குப்புற விழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 49ஆம் வசனத்தில் அவன் கோலியாத் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். என்ன நடந்திருக்கிறது? கர்த்தர் தன்னுடைய யுத்தத்தை செய்திருக்கிறார். தாவீதின் கரத்தில் பட்டயம் இல்லை, பட்டயமோ கர்த்தரின் கரத்தில் இருந்தது. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தாவீது தன் கல்லை கவனில் வச்சு வீசும் பொழுது கோலியாத்தை கர்த்தர் தன் பட்டயத்தினால் வீழ்த்தினார். இப்போ கர்த்தர் சொல்றது என்ன? நீ போ, நீ போ, உனக்கு இருக்கிற பலத்தை பயன்படுத்து. நான் எழும்பி போய் கர்த்தரை விசுவாசித்து எனக்கு முடிந்ததை நான் ஆரம்பிப்பேன் என்றார். என்னால் முடிந்ததை நான் செய்ய ஆரம்பிப்பேன் என்றால் என் தேவன் என்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். இல்லாண்டவரே, நான் போக மாட்டேன்ப்பா, எனக்கு இன்னும் பலன் வேணும், இன்னும் எனக்கு பலன் வேணும், இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் ஞானம் வேணும், இன்னும் எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வந்தால் தான் நான் போவேன், இதெல்லாம் இருந்தால் தான் நான் செய்வேன் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கும் வரைக்கும் தேவன் செயல்பட முடியாது. தேவன் செயல்பட முடியாது. ஏதோ ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்க திட்டம் பண்ணினீர்கள். சில வருடங்களாகவே காத்திருக்கிறீர்கள். இதை செய்யலாமா, இது நடக்குமா, இது வாய்க்குமா, இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று குழப்பத்திலே இருக்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து காத்திருக்கீங்க. கர்த்தாவே என்னோடு பேசும், என்னோடு பேசும் என்று காத்திருக்கிறீர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. உன் பலத்தை நம்பி அல்ல, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்பு. அவர் உன்னோடு கூட இணைந்து செயல்படுவார் என்று நம்பு. நான் என் தேவனோடு இணைந்து செயல்பட போகிறேன். நான் என் தேவனோடு இணைந்து இதை செய்ய போகிறேன். நான் தனியாக செய்ய போனால் ஒருவேளை தோல்வியில் முடியும். நான் தனியாக செய்ய போனால் நஷ்டத்தில் முடியும். நான் தனியாக இதை செய்ய போனால் ஒரு பலன் இல்லாமல் போகும். ஆனால் நான் தனியாக இப்பொழுது போகவில்லை. என் தேவன் என்னோடு கூட வருகிறான். நான் என் தேவனோடு இணைந்து செய்ய போகிறேன்.
என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கூட அந்த விருப்பத்தோடு கர்த்தரோடு இணைந்து நான் இதை செய்ய போகிறேன். நான் மாத்திரம் தனியாக போகலை, என்னோடு இயேசு வருகிறார். நான் தனியாக போகவில்லை, இயேசு வருகிறார். என்னால் இதை செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் எனக்குள் இருக்கிற இயேசுவால் இதை செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். நான் தேவனை நம்பி நான் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்காக தேவன் செயல்படுவார். நிச்சயமாய் நீங்கள் தேவனை நம்பி ஆரம்பியுங்கள். உங்கள் ஆரம்பம் ஒருவேளை அற்பமாகத்தான் இருக்கும், ஆனால் தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். சம்பூர்ணமான முடிவு உண்டாகும். சம்பூர்ணமான முடிவு உண்டாகும். எல்லா சம்பூர்ணமான முடிவும் அற்பமான ஆரம்பத்திலே தான் இருக்கிறது. சம்பூர்ணமான ஆரம்பங்கள் இல்லை. அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவை கொண்டு வரும். ஐயோ, நான் எப்படி இதை துவங்குவேன்? நீங்கள் நம்பிக்கையில் உறுதிப்படுங்கள். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஆரம்பியுங்கள். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற முழு நம்பிக்கையோடு பிரயாசப்படுங்கள். மோசே ஆண்டவர் அழைத்தார், நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன். நீ போய் இந்த அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நீ எகிப்திலிருந்து நான் சொல்லுகிற கானான் தேசத்துக்கு நீ அழைத்து கொண்டு போவாய். பார்வோனிடத்தில் பேசும்படி நான் அனுப்புகிறேன். மோசே சொன்ன, இல்ல ஆண்டவரே, நான் திக்குவாயன், நான் மந்த நாவுள்ளவன், நான் மந்த நாவும் திக்கு வாயுள்ளவன், என்னால் முடியாது. கர்த்தர் சொன்னார், நீ போ, உன் வாயோடு கூட இருந்து நான் பேசுவேன். உனக்கு திக்கு வாய் என்று எனக்கு தெரியும். நீ திக்கி திக்கி தான் உன்னால் பேச முடியும் என்று எனக்கு தெரியும். உனக்கு சரளமாய் பேச வராது என்று எனக்கு தெரியும். நீ திக்கி திக்கி தான் உன்னால் பேச முடியும். நான் உன்னோடு கூட இருந்து பேசுவேன். நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இதைத்தான் செய்ய முடியும் என்று கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு இதை செய்வதுதான் பலன் இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உங்களை அனுப்புகிறார் என்றால் அவர் உங்களோடு கூட இருந்து செயல்படுவார். நம்புங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறீர்கள், உங்கள் மகனை பார்த்து அல்லது மகளை பார்த்து இதை செய் என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் பிள்ளை பார்க்கிறது, அவர்களுக்கு என்னால் இதை செய்ய முடியுமா என்கிற சந்தேகம் வருகிறது. இல்லையப்பா, இது என்னால் முடியாது, நீங்கள் வாங்க என்று அழைக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நீ அதை போய் செய். அந்த பிள்ளை இப்பொழுது நாம் செய்வோம், அப்பா சொல்கிறாங்களே நாம் செய்வோம் என்று அதை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தையை அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதனால் அதை செய்ய முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், என் பிள்ளையினால் இதை செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னதை அந்த பிள்ளை கீழ்ப்படிந்து அங்கு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அது செய்ய முடியாமல் தத்தளிக்கும் பொழுது, நல்ல தகப்பனாகிய நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள், அந்த பிள்ளைக்கு உதவி செய்வீர்கள். அதைத்தான் தேவன் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களை எழுந்து காரியத்தை நடப்பி என்று சொல்லிவிட்டால் உங்களோடு கூட அவர் இருப்பார். உங்கள் பலத்தினால் அதை செய்ய முடியாது. அவர் உங்களுக்குள் இருந்து செயல்படுவார். உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதற்கு நீங்கள் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். தேவனோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அநேகர் முடியாது, என்னால் இது முடியாது என்று சொல்வதற்கு காரணம், நான் தனியாக போய் இதை செய்ய போகிறேன் என்று நினைக்கிறார்கள். அந்த சிந்தனை இருக்கும் வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. நான் தனியாக அல்ல, என் தேவனோடு இணைந்து இதை செய்ய போகிறேன். என் தேவன் இதற்கு எனக்கு பலன் தருவார். என் தேவன் என்னை பலப்படுத்துவார். என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நான் நம்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் காரியங்கள் வெற்றியாய் மாறுகிறது. அந்த நம்பிக்கையோடு நான் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருந்து அதை பலத்த விதமாய் நடத்தி கொண்டு போய் சம்பூர்ணமான முடிவை எனக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
ஆமே, நான் தனிமையாக இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்னால் முடியவில்லை. அதனால் நான் காத்திருக்கிறேன். காத்திருந்து வருஷங்கள் போகிறதை தவிர என்னால் இதுவரைக்கும் செய்ய முடியவில்லை, செய்யவே முடியாது. இன்றைக்கு நான் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறேன். கர்த்தரோடு இணைந்து நான் இதை செய்து முடிக்க முடியும். தேவனுடைய பலத்தினால் இதை செய்ய முடியும். கர்த்தரோடு இணைந்து என்னால் இதை சாதிக்க முடியும். கர்த்தர் என்னோடு கூட இணைந்து செயல்பட விரும்புகிறார். நானும் அவரோடு கூட இணைந்து செயல்பட விரும்புகிறேன். இப்பொழுது என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் தனித்து பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்து விட்டேன். இப்பொழுது என் தேவனோடு இணைந்து செயல்பட தீர்மானிக்கிறேன். பசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட தீர்மானிக்கிறேன். இயேசுவோடு இணைந்து செயல்பட தீர்மானிக்கிறேன். பிதாவோடு இணைந்து செயல்பட தீர்மானிக்கிறேன். நான் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதியோடு நான் என் முதல் அடியை எடுத்து வைக்கிறேன். தேவன் என் கரத்தை பிடித்து தொடர்ந்து நடத்த போகிறார். நானும் தேவனும் இணைந்து இதை செய்ய போகிறோம். நானும் தேவனும் இணைந்து இந்த வருஷம் இந்த காரியத்தை செய்ய போகிறோம். நானும் என் தேவனும் இணைந்து இதை செய்ய போகிறோம். நானும் இயேசுவும் இணைந்து இதை செய்ய போகிறோம் என்கிற அந்த பார்வை, அந்த சிந்தனை, அந்த விசுவாசம், அந்த தைரியம் எங்களுக்குள் பெருகட்டும். ஐயோ, நான் இதை எப்படி செய்ய போகிறேனோ என்கிற முறுமுறுப்பு எங்களை விட்டு அகலட்டும். நானும் இயேசுவும் இணைந்து இதை செய்ய போகிறோம். நானும் என் பிதாவும் இணைந்து இதை செய்ய போகிறோம். நானும் பரிசுத்த ஆவியானவரை இணைந்து இதை செய்ய போகிறோம். நாங்கள் இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறப் போகிறோம் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு தேவனோடு இணைந்து செயல்படுகிற அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்தும். பல வருஷமாய் காத்திருந்து ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இதுவரைக்கும் எந்த நன்மையும் காண முடியாதவர்களாக மிகுந்த வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து தைரியமாய் இவர்கள் துவங்கட்டும், தைரியமாய் ஆரம்பிக்கட்டும், தைரியமாய் எழும்பியின் காரியத்தை நடப்பிக்கட்டும். அற்பமான இந்த ஆரம்பத்தை தேவன் சம்பூர்ணமாய் மாற்றுவார். இதை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்து அதில் செயல்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்துவிட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் செய்வார் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் மூலமாக தான் செய்வார், உங்களோடு இணைந்து தான் செய்வார். நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற தேவன் உங்கள் மூலமாய் செயல்படுவார். காரியங்கள் வாய்க்கும். நான் தனிமையாக இதை செய்யட்டும் என்கிற எண்ணத்தை விட்டு விடுங்கள். நானும் இயேசுவும் இணைந்து இதை செய்ய போகிறோம். நானும் பரிசுத்த ஆவியானவரை இணைந்து இதை செய்ய போகிறோம். நானும் தேவனும் இணைந்து இதை செய்ய போகிறோம் என்று நம்புங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து செயல்படுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம்